Hello friends, welcome to A2Z eSevai. Staff Selection Commission Recruitment 2023. ஆல்ரெடி நம்ம சேனல்ல SSC ரெக்ரூட்மெண்ட்ல MTS அப்புறம் ஹவால்தார் பணிகளுக்கான காலியிடங்களை பத்தி பார்த்தோம். இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா மினிமம் 10th அதாவது மினிமம் 10வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இனிமே வரப்போற எல்லா SSC தேர்வுகளையும் தமிழ்லயே எழுதலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த SSC தேர்வுக்கு எப்படி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய பிரவுசர்ல ssc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து டைப் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கங்க. அதுல போனீங்கன்னா இந்த மாதிரி பேजेस வரும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். சோ TNPC நீங்க எப்படி அப்ளை பண்றீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். TNPC ல பாத்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுவீங்க. சோ இதுல வந்து நார்மலா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு டைரக்டா அப்ளை பண்றது எக்ஸாம்க்கான அமௌண்ட் மட்டும் தான் நீங்க பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ அதே போல தான் இதுவும். ஒன் டைம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த லாகின் ஐடில போயிட்டு நீங்க எப்பப்பலாம் எக்ஸாம்ஸ் வெளியிடுறாங்களோ அப்பப்பலாம் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த பேஜ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நியூ யூசர் ரெஜிஸ்டர் நவுன் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க இப்பதான் ஃப்ரெஷா ஃபர்ஸ்ட் டைம் வந்து SSC நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல நியூ யூசர் ரெஜிஸ்டர் நவுன் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் கேட்கும். ஒவ்வொரு டீடைல்ஸையும் நீங்க வந்து டபுள் டைம் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வெரிஃபிகேஷன் காண்டி சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், செகண்ட் டைம் என்ட்ரி பண்ணும்போது கரெக்டா என்ட்ரி பண்ணலாம். சோ அதுக்காக வந்து டபுள் டைம் வந்து என்ட்ரி பண்ண சொல்லும். சோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இதுல என்ட்ரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒவ்வொன்றா கேக்குது பாருங்க. இப்போ உங்க ஆதார் ஐடி இருக்குதுன்னா எஸ்ன்னு கொடுத்துங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஆதார் ஐடியை டைப் பண்ணுங்க. இப்போ நீங்க ஆதார் ஐடி இருக்குதுங்கனால இந்த இடத்துல வந்து டிசேபிள் ஆயிடுச்சு டைப் ஆஃப் ஐடி. சப்போஸ் உங்களோட ஆதார் ஐடி இல்ல அப்படின்னா வேற என்னென்ன ஐடியா வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ், எம்ப்ளாயர் ஐடி, கவர்மெண்ட்ல இஷ்யூ பண்ண எம்ப்ளாயர் ஐடி வச்சு பண்ணலாம், அப்புறம் பான் கார்டு வச்சு பண்ணலாம், பாஸ்போர்ட் வச்சு பண்ணலாம், ஸ்கூல் காலேஜ் ஐடி வச்சு பண்ணலாம், ஓட்டர் ஐடி வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். ஆதார் ஐடி உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த ஐடிஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சோ இப்போ ஆதார் ஐடி நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கறதுனால ஆதார் ஐடி எஸ்ன்னு கொடுத்துட்டு ஆதார் டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் என்ன சொல்லிருக்காங்க, நேம் வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட்ல உங்க 10th மார்க் சர்டிபிகேட்ல நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுல என்ட்ரி பண்ணுங்க. ஓகேங்களா? மிஸ், மிஸ்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது. ஒன்லி நேம் மட்டும் தான் நீங்க என்ட்ரி பண்ணணும். நீங்க இதுக்கு முன்னாடி எதுவும் நேம்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. நேம் சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்ல கெசட்ல எதுவும் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, இல்ல சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நோன்னு கொடுத்துங்க. அப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணுங்க இதுல. அப்புறம் அம்மா பேர் என்ட்ரி பண்ணுங்க, மதர் நேம் என்ட்ரி பண்ணுங்க. இப்போ ஒரு லேட்டஸ்டா 10th மார்க் சர்டிபிகேட்லாம் பாத்தீங்கன்னா ஃபாதர் நேம், மதர் நேம் அதுல இருக்கும். அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ட்ரி பண்ணிக்கங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டா 10th மார்க் சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அதை என்ட்ரி பண்ணுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் தான் 10th மார்க் சர்டிபிகேட்ல இருக்கும். அதை நீங்க கரெக்டா அதுல என்ட்ரி பண்ணிக்கங்க. அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க, 10th வந்து நீங்க என்ன போர்டுல வந்து முடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதாவது நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஸ்டேட் போர்டா இருந்தா தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டு தான் வரும் உங்களுக்கு. அதாவது தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கு இல்லையா? அதை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களோட ரோல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. ரோல் நம்பர் ஒண்ணு இல்ல 2001 எல்லாம் முடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. சோ அதே நீங்க ரோல் நம்பரா அதுல என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் கேக்குது. இயர் ஆஃப் பாசிங் என்ட்ரி பண்ணுங்க. அடுத்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன லெவல், அதாவது என்ன நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா 10th முடிச்சீங்கன்னா 10th போட்டுங்க. 12th முடிச்சிருந்தா 12th செலக்ட் பண்ணிக்கங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க டிப்ளமோ, நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருந்தா டிகிரியை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி கரெக்டா என்ட்ரி பண்ணுங்க. ஏன்னா யூசர் கிரெடென்ஷியல் அதுக்கு தான் வரும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் என்னன்னு கேக்குது. தமிழ்நாடு கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததுக்கு ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி பிஃபோர் சப்மிட்டிங் தி ஃபார்ம் கேக்குது இல்லையா? சோ இந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு OTP வரும், உங்களோட இமெயில் ஐடிக்கும் OTP வரும். சோ ரெண்டையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஃபைனல் சப்மிஷனுக்கு கன்ஃபார்ம் நம்ம கொடுத்துறோம். உங்களோட பேசிக் டீடைல்ஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பார்சல் அண்ட் இட் should be completed within 14 days. அல்லனா டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? சோ நீங்க என்ன பண்ணனும், இப்போ நீங்க ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டு விட்டுற கூடாது, உள்ள மத்த டீடைல்ஸ்மே ஃபில் பண்ணனும். சோ இல்லனா உங்களுக்கு 14 டேஸ்ல வந்து இந்த டீடைல்ஸ் வந்து டெலீட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ வந்து உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துரும். நீங்க ரிசீவ் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண உடனே உங்களோட ஓல்ட் பாஸ்வேர்டு கேட்கும், நியூ பாஸ்வேர்டு கேட்கும். ஓல்ட் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணனும் சைடுல ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி அதை படிச்சு பார்த்துட்டு அதே மாதிரி உங்களோட நியூ பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணுங்க. சப்மிட் கொடுங்க. ஓகே, சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட். இப்போ திருப்பி லாகின் பண்ணுங்க. லாகின் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் இதுல. சோ அது அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட கேட்டகரி கேக்குது. எந்த கேட்டகரியில வருவீங்க அப்படின்னு கேக்குது. நீங்க ஓபிசினா ஓபிசி, எஸ்டினா எஸ்டி, எஸ்சினா எஸ்சி, இந்த கேட்டகரியில அதை கொடுத்துக்கங்க. செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணுங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் கேக்குது பாருங்க. உங்க அங்க அடையாளங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்ட்ரி பண்ணுங்க. அடுத்து என்ன கேக்குதுன்னா டிசேபிலிட்டியா, PWD அதாவது பிசிக்கலி சேலஞ்ச்டு
பர்சனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. இப்போ எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டானதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது. அந்த நம்பரை கரெக்டாக இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் அட்ரஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த மாவட்டங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. பின்கோட் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த பிரசன்ட் அட்ரஸ் தான் இப்போ உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அது எஸ் கொடுத்துங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லைன்னா பர்மனன்ட் அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ட்ரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஜ் ஓபன் ஆகும். இது டிக்ளரேஷன் பேஜ். டிக்ளரேஷன்ல நீங்க படிச்சு பாருங்க. இது எல்லாமே நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டானு கேக்குறாங்க. இத படிச்சு பார்த்துட்டு அக்ரி கொடுத்துட்டு ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. எடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கான ஓடிபி வந்து மொபைல் நம்பருக்கு வரும். அதை என்ட்ரி பண்ணுங்க. இங்க என்ட்ரி பண்ணிட்டு கேப்சாவை என்ட்ரி பண்ணுங்க. சப்மிட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஹவால்தார் போஸ்ட்டுக்கு அப்புறம் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு நீங்க எப்படி இப்போ அப்ளை பண்ண போறீங்கன்னா ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணோன்னே இங்க வந்து உங்களோட லாகின்ல வந்து இப்போ நீங்க இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன வேலைகள் வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இதுல நிறைய இருக்கும். இதுல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் அப்புறம் ஹவால்தார் சிபிஎஸ்இ சிபிஎன் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? அப்ளை நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த அப்ளை கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் ஆல்ரெடி இப்போ எல்லாமே வரும். இப்போ நீங்க ஆல்ரெடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல டீடைல்ஸ் எல்லாமே வரும். அப்படியே கீழே வந்து இதுல பிரெஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த சென்டர்ஸ் ஒரு 3 சென்டர் நீங்க செலக்ட் பண்ணணும். சென்டர் செலக்ட் பண்றது உங்களோட சாய்ஸ் தான். எது உங்களுக்கு நியர்பை சென்டரோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. சென்டர் 2 வந்து சூஸ் பண்ணீங்க. சென்டர் 3 சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து எந்த லாங்குவேஜ்ல நீங்க வந்து எழுத போறீங்க அப்படிங்கிறது டீடைல்ஸ் கேக்குது. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ 13 லாங்குவேஜ் ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். அதை வெரிஃபை பண்ணீங்க. தமிழ் சூஸ் பண்ணீங்க திருப்பி. அப்புறம் நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நோ. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிசேபிலிட்டி கொடுத்துருந்தோம். ஸோ அதனால அது கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. இது 40% டிசபிலிட்டி இல்லை அதுக்கு மேலே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. பர்சன்டேஜ் வந்து அந்த புக்கில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து எஸ் கொடுத்துங்க. 40% இருந்தாங்கன்னா நோன் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் தேவையான்னு கேட்குறாங்க. தேவைன்னா எஸ் கொடுத்துங்க. இல்லாட்டி நோ கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு தேவையான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள மாதிரி நமக்கு ஏஜ் இருக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னா தேவையில்லை. இல்லைன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நோ கொடுத்துட்டு இங்கே பாருங்க. இதுதான் முக்கியமானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் வைஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கெங்க என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் வைஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதர் ஸ்டேட் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை ஹவால்தார் சிஜிஎஸ்டி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை ஹவால்தார் கஸ்டம்ஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஹவால்தார் கஸ்டம்ஸ். அப்புறம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. ஓகேங்களா? எம்டிஎஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யணும், இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இங்க கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கோடை பேஸ் பண்ணி நீங்க இங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு சூட்டபிளான ஸ்டேட் நீங்க ஒர்க் பண்ண போறதுக்கு அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 57. அடுத்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு 59 கொடுக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா 60. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. மீத உள்ளது பாத்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் அதர் ஸ்டேட்டா தான் இருக்கு எல்லாமே. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு இதுல. ஸோ ரிமைனிங் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபுல்லா கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இந்த இது மட்டும் போதும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து இன்டர்ன் மட்டும் கொடுத்துட்டு ஒரு டேபை பிரஸ் பண்ணீங்கன்னா இது கேட்கும். மற்றது இது போதுமா வேற எதுவும் என்ட்ரி பண்றீங்களா, அதுக்கு மாதிரி என்ட்ரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேன்னு கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லா எக்ஸெக்ஷன் இன்டர்ன் வந்துரும். உங்களுக்கு உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேக்குறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. சோ 10th ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த இதுல அடுத்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் ஆயிட்டீங்க. சோ பாஸ்னு செலக்ட் பண்ணிக்கங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் இங்க ஆல்ரெடி வந்திருக்கும். சோ பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஆப்ஷன் கேக்குறாங்க. இந்த நீங்க உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை மத்த ஜாபுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு கேக்குறாங்க. சோ எஸ்னா எஸ் கொடுத்துக்கங்க, இல்ல நோனா நோ கொடுத்துக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டோ வந்து இந்த சைஸ்ல, அதாவது 20kb ல இருந்து 50kb இருக்கணும். அதோட சைஸ் வந்து பாத்துக்கங்க. வித் வந்து 3.5 cm இருக்கணும். ஹைட் வந்து 4.5 cm இருக்கணும். ஓகேங்களா? இப்போ சிக்னேச்சர் சைஸ் வந்து 10 to 20kb இருக்கணும். JPEG ஃபைலா தான் இருக்கணும். அதோட சைஸ் பாத்தீங்கன்னா வித் வந்து 4 cm இருக்கணும். ஹைட் வந்து 2 cm இருக்கணும். சோ இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம இங்க அப்லோட் பண்ணிக்குவோம். ரெண்டுமே அப்லோட் பண்ணியாச்சு. இந்த போட்டோ வந்து ரீசெண்டா எடுத்த போட்டோவா இருக்கணும். ஓகேங்களா? அதாவது 18th October 2022க்கு அப்புறம் எடுத்த போட்டோவா இருக்கணும். அதை வந்து நீங்க எஸ் கொடுத்துக்கங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை படிச்சு பாத்துங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டா அப்படின்னு சொல்லி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிச்சுட்டு அக்ரி கொடுத்துங்க. அக்ரி கொடுத்துட்டு கீழே கேப்சா என்ட்ரி பண்ணிக்கங்க. ரிவ்யூ கொடுங்க. ரிவ்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வாட்டி கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஃபுல்லா வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா சப்மிட் பண்ணுங்க. வேற எதுவும் தப்பா இருந்துச்சுன்னா எடிட் பண்ணி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் you cannot edit after final submission, so check all the data carefully னு சொல்லிருக்காங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நீங்க மத்த டீடைல் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. சோ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணீங்க கரெக்டானு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிக்கங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன்
வெரிஃபிகேஷன் ஃபார்ம் ரிசீவ்டு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. கண்டென்ட்ஸ் நாட் வெரிஃபைன்னு சொல்லியிருக்கா. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அதை ஓகே பண்ணிக்கங்க. ஓகே பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டபுள் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா யூ ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஃபீ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. ஸோ என்னன்னா இப்போ நம்ம வந்து டிசேபிலிட்டின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால ஃபீ வந்து கேட்கல. அதே மாதிரி பெண்களுக்கும் அமௌண்ட் வந்து கேட்காது. ஓகேங்களா, எஸ்சி எஸ்டிக்கும் அமௌண்ட் வந்து கேட்காது. ஸோ இப்போ வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா டபுள் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் யூ ஆர் நவ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஃபீ பேமெண்ட் சொல்லியிருக்காங்களா. ஓகேங்களா, இதுலயும் எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு நம்ம. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிண்ட், உங்களோட அப்ளிகேஷன் வந்து இப்போ நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களோட 10th படிச்ச நண்பர்கள், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பண்ணி இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண சொல்லுங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.